ஹலோ மை லவ்லிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போறது 4 மினிட்ஸ் எபிசோட் 2 தான். எபிசோட் 2 பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 1 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்தாதான் கதையோட கண்டினியூவேஷன் புரியும். கிரேட் அந்த அடிப்பட்ட லேடிய பாக்குறதுக்காக பொக்கே வாங்கிட்டு வந்து அந்த லேடிய பார்த்துட்டு பேசிட்டு வந்துட்டான். மறுபடியும் டைம் எல்லாம் ரிவர்ஸ் ஆகி போனதோட நீ இதுக்கு மேல ரூம்க்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு கிரேட் என்ன பண்ணிருப்பான்னா, ஃபியூச்சர்ல பார்த்த அதே ஆளையும் அவன் கண்ணு முன்னாடி பார்த்ததோட நீ ரெண்டு பேருமே இன்டிமேட்டா இருக்கிற மாதிரி அவனோட கண்ணுக்கு தோணுது. டைம் மேல தெரியாம இடிச்சதோட டாக்குமெண்ட் எல்லாம் கீழே விழுந்துருது. ரெண்டு பேருமே எடுக்கிறதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே டோன் மாதிரி தான் தெரியுது. யாரையோ கல்லால பயங்கரமா அடி அடின்னு அடிச்சிட்டு அந்த ஆளை அடிச்சு கொன்ன கல்ல கையில வச்சுக்கிட்டு வெறித்தனமா சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். எதுக்காக தான் இவ்வளோ கொலவெறி அவனுக்குள்ள இருக்குதோ தெரியல. அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல காட்டினா டைம் எப்பயும் போல அவனோட வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அந்த லேடிய பார்க்க தான் போயிருக்கான். மேடம், நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல, ஆனா நீங்க இப்ப சேஃபா இருக்கீங்க, கண்டிப்பா எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும், உங்களை அப்சர்வ் பண்ணிட்டே தான் இருப்போம்னு சொல்லிட்டு டைம் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. எனக்குன்னு இருந்ததே என்னோட பையன் மட்டும்தான். சடனா அவன் சூசைட் கமிட் பண்ணிட்டான். சொல்ல போனா நாங்க சொல்லிக்கிற அளவுக்கு பணக்காரெல்லாம் கிடையாது, ஏழை தான். ஒரு நாள் சாப்பாட்டுக்குமே அன்னன்னைக்கு சம்பாதிச்சதான் உண்டு. என் பையனுக்கு எப்படியாச்சும் அதிகமா சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு எல்லா பணத்தையும் இழந்துட்டான். தங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு ஃபைனலா சூசைட் பண்ணிக்க போயிட்டான். என்னோட பையன் இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போவான்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி மனசார கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு தூக்கம் வராது, கவலைப்படாதீங்க. என்ன பண்றது, நம்ம கையில எதுவுமே இல்லையே. நான் பிரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்டை இன்னைக்கு போட்டுக்கோங்க, நான் நாளைக்கு கண்டிப்பா சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு வந்துடுறேன். சூசைட் பண்ணிக்காம இருக்க பிரிகாஷனா இருங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பும் போதுதான் அங்க இருக்கிற பொக்கையை பார்த்ததோடமே கிரேட்டோட ஞாபகம் வந்துருது. நேத்து ரெண்டு பேரும் தெரியாம இடிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த பொக்கையில இருக்கிற கார்டை பார்த்துட்டு அதுல இருக்கிற பேரையும் பார்த்துட்டு அமைதியா நடந்து வந்துட்டே இருக்கும் போது அங்க இருக்கிற நர்ஸுங்க அமைதியாவே இல்ல. நர்ஸ், எனக்கு ஒரு டவுட், டாக்டர் டைமும் நட்டாஷாவும் ஒன்னாதான் இருக்காங்களா என்ன? டாக்டர் நட்டாஷாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, அவங்க ஆளே காணும் வேற சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, உனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்லவே இல்ல, பிரிஞ்சுட்டாங்க. டாக்டர் டைம் அவங்களுக்கு நிறைய இன்டிமேசி தொல்லை கொடுத்துட்டே இருந்ததுனாலதான் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டே தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. அடுத்தவங்களோட பொல்லாப்பெல்லாம் நமக்கு எதுக்கு, வாடி நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை கேட்ட டைமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் யூனிவர்சிட்டியில காட்டினா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிரேட் நடந்து வந்துட்டே இருக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது. யாருடான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா டைட்டில் அவனோட லவர் வியூ கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னால உன் கூட இருக்க முடியாது, நான் பிரேக்கப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா வியூ. இங்க பாரு வியூ, நான் உனக்காக எல்லாமே பண்ணிட்டேன், அப்படி எல்லாம் பிரேக்கப் பண்ணவே முடியாது, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வராதவளை கூட கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவதான் வரமாட்டேன்னு சொல்றாள், நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு டோம் கேட்க, தேவையில்லாத வேலையில தலையிடாத புரியுதா, இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வியூ கூட்டிட்டு டைட்டில் கிளம்பிடுறான். இந்த டோம் பையன் சரியான கிரிமினலா இருப்பான் போல. இவன் வரத்துக்கு முன்னாடி இங்க நடக்கிறது எல்லாமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அடுத்த நாள் காலையில கிளாஸ்ல காட்டினா கிரேட் தான் வந்து அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். எப்பயும் போலதான் கூகுள்ல என்ன சர்ச் பண்ணிட்டு இருக்கானா, 4 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபியூச்சரை பாக்குறது பாசிபிளா, அப்படி பாசிபிளா இருந்தா அந்த வியாதிக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டா டைட்டில் அங்க வந்துடுறான். ஏய் கிரேட், உன்னோட கார் எப்படி இருக்குதுன்னு டைட்டில் கேட்க, டூ மட்டும் தானே ஸ்கிராட்ச் ஆயிருக்குது, மத்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு கிரேட் சொல்ல, அம்மா நான் உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன், ப்ரொஃபசர் உன்னோட எக்ஸாம பத்தி என்ன சொன்னாருன்னு கேட்டுட்டு இருக்கான் டைட்டில். சார், இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கே அந்த மாதிரி ஆனதுனால தான் என்னால வர முடியலன்னு நான் சொன்னேன்னா, அதை மேக்கப் பண்றதுக்காக எக்ஸாம ரீஸ்கெட்யூல் பண்றதா என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கான் கிரேட். எப்படியும் உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆனா எனக்கு சந்தோஷம் தான். உன்னோட ஆக்சிடென்ட் விஷயத்துல ஏதாச்சும் இருந்தா சொல்லு, நான் உனக்கு என்னோட டேட் கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் டைட்டில். இன்னொரு பக்கம் டோம காட்டினா மோட் இந்த இடத்துல யாருன்னா வந்து உட்காருவாங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். வியூக்காக தான் இந்த சீட்டை நான் புடிச்சு வச்சிருந்தேன், இப்போதைக்கு வியூ வர மாதிரி தெரியல, அதனால நீனே உட்காந்துக்குன்னு சொல்லிட்டா. மோட் வியூ வரலையான்னு கேட்டுட்டு இருக்கான் டோம். நானும் அவளுக்கு கால் பண்ணிட்டே தான் இருக்கேன், ஆனா அவ என்னோட கால்க்கு ஆன்சர் பண்ணவே இல்லைன்னு மோட் சொல்ல, நேத்து நைட்டு வியூ டைட்டில் கூட போறத நான் பார்த்தேன், அவங்கிட்ட கேட்டா கண்டிப்பா தெரிஞ்சிரும் சொல்லிட்டு இருக்காண்டோம். அப்படின்னா ஓகே, நான் அவங்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் இரு. டைட்டில், நீ வியூவை பாத்தியா? அவ ஆளையே காணும், நேத்து நைட்டு நீ தான் அவ கூட இருந்ததா டோம் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் சிகரெட் எல்லாம் குடிக்கிறான், அவன் ஆளே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் டைட்டில். இதை கேட்டதோடனே மோட் அங்கிருந்து சாரின்னு சொல்லிட்டு போயிடுறா. பிரேக் அவர் வந்ததோடனே டோம் என்ன பண்றான்னா லாக்கர் கிட்ட நின்னு போன் தான் பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட் நான் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணா அவனுக்கு முன்னாடி டைட்டில் தான் இருக்கான். நமக்கு நடுவுல நடந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம பிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான் டைட்டில். என்ன பிக்ஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கான் டோம். நேத்து நைட்டு என்னையும் வியூவையும் ஒன்னா பார்த்ததான் மோட் கிட்ட நீ தானே சொன்ன, எனக்கு நல்லா தெரியும், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனது வரைக்கும் தானே உனக்கு தெரியும், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான் டைட்டில். நான் என்ன பார்த்தனோ அதைத்தான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். நான் என்ன பண்றது, என்னோட கையில எதுவுமே கிடையாதுன்னு டோம் சொல்ல, நீ தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சு உன்னோட லைஃப ஸ்பாயில் பண்ணிக்காத. நான் யாரு, என்னால என்னென்ன பண்ண முடியும்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர கடுப்பா பேசினா. இங்க நடக்கிறதெல்லாம் எதுவுமே கண்டுக்காத மாதிரி டோம் போறத பார்த்ததோடனே டைட்டிலுக்கு பயங்கரமா கடுப்பாயிருது. இன்னொரு பக்கம் கிரேட்டா காட்டினா அவனுக்கு நடந்த ஆக்சிடென்ட் அவனுக்கு கனவா வந்தது மட்டும் இல்லாம நேத்து நடந்தது எல்லாமே அவனோட கண் முன்னாடி வந்து வந்து போயிட்டே இருக்குது. என்னடா காலேஜ் குரூப்ல மெசேஜா வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வியூவை காணும்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்பிட்டே இருக்கும்போது கரெக்டா டைட்டில் கிட்ட இருந்து கால் வந்துருது. டே டைட்டில், குரூப்ல என்னடா போயிட்டு இருக்குது, உனக்கும் வியூக்கும் நடுவுல சண்டை நடந்துச்சு இல்ல, அது டோம் தான் எடுத்தானான்னு கேட்டுட்டு இருக்கான். ஏ கிரேட், அதெல்லாம் விடுடா, ஆல்மோஸ்ட் நான் உன்னோட கேண்டோ கிட்ட வந்துட்டேன். சம்திங் ஃபன்னா ஏதாச்சும் பண்ணலாமா, உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். கிரேட் ஏதோ சொல்ல வரான், அதுக்குள்ளயுமே டைட்டில் கால் பண்ணிட்டான். டே உனக்கு என்னடா ஆச்சு, எதுக்காகடா இந்த மாதிரி கந்தரகோலமா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். இத பத்தி யாரடா கவலைப்பட போறாங்கன்னு டைட்டில் சொல்ல, டே உனக்கு ஒண்ணு தெரியுமா, வியூவை காணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பேனிக் ஆயிட்டாங்க. அவ எங்க போனான்னு ஏதாச்சும் டீடைல்ஸ் உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கான் கிரேட். எனக்கு தெரியுமே, அவ என் கூட தான் இருக்கா. நான் தான் அவளை லாக் பண்ணி வச்சிருக்கேன். அவளுக்கு நான் எப்ப வேணும் தோணுதோ அப்பதான் நான் வெளியே விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். டி அவளை மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவாது விடுடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. யாராச்சும் அவளை காணும்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நாம என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கான் கிரேட். அத பத்தி யாருக்கு என்ன கவலை, ஆக்சுவலி நான் உன்கிட்ட வந்த விஷயமே வேற ஒண்ணுன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத இடத்துல கூட்டிட்டு போயிட்டு காரோட டிக்கி ஓபன் பண்ணி காட்டிட்டு இருக்கான். அதுல பார்த்தா டோம் குத்துயிரும் கொலையுருமா இருக்கான். டைட்டில், நீ என்னடா பண்ணி வச்சிருக்கன்னு கிரேட் கேட்க, இந்த விஷயத்துலதான் உன்னோட ஹெல்ப் வேணும். இவனை தண்ணியில தூக்கி போட்டுட்டா மூழ்கி போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சு பழக்கமே கிடையாது, இதை செய்யணும்னா நீனே செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கிரேட் அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். டி கிரேட், என்னடா நீ இந்த மாதிரி என்ன அனதி விட்டுட்டு போற. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்ல நீ எல்லாரு கூடயும் சண்டை போட்டும் போது நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ண, இந்த விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியான்னு டைட்டில் கேட்க, இதெல்லாம் நீ பண்ணணும்னு நினைச்சா நீனே பண்ணிக்கோ, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது டோம் கார் டிக்கில இருந்து வெளியே வந்துடுறான். அம்மா, உன்னை கார் டிக்கில இருந்து வெளியே யார் வர சொன்னா. பக்கத்துல இருக்கிற கல்லை எடுத்து டைட்டில் என்ன பண்றான்னா வேகமா டோமோட தலையிலேயே அடிச்சு கொன்னுட்டான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து நெஞ்செல்லாம் படபடப்பா ஆகுற மாதிரி கிரேட்டுக்கு ஆயிடுது. மறுபடியும் பாஸ்டுக்கே வந்துட்டான். ஏ கிரேட், என்னடா இந்த மாதிரி விரைச்சி போய் நிக்கிற, இந்த விஷயத்துல மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியான்னு டைட்டில் கேட்க, கிரேட் என்ன பண்றனா சடனா டைட்டில அடிச்சு போட்டுட்டு காரை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து வந்துட்டான். ஒரு பக்கம் டைமை காட்டினா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக தான் இவனுங்களோட மசில்ஸ் எல்லாம் இப்படி இருக்குதோ தெரியல. அதுக்குன்னே போல பார்த்து இருந்தா இந்த மசில் என்ன இதை விட பெருசா கூட வர வைக்கலாம். ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்துட்டான். இன்னொரு பக்கம் கிரேட்டை காட்டினா டோம கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டான். சார், உங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்குது, நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆனி அங்கிருந்து கிளம்பிட்டுறாங்க. டைம் என்ன பண்றேன்னா டோம்கான சர்ஜரி முடிச்சிட்டு வெளியே வந்துட்டான். ஒரு கேஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய ப்ரொசீஜர் இருக்கும், அது எல்லாத்தையுமே நர்ஸ் கிட்ட எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா, அங்க இருக்கிற பேஷண்ட்டை யாருமே அட்டன் பண்ணலையான்னு கேட்டுட்டு இருக்காரு. இங்க இருக்கிற எல்லா டாக்டருக்குமே இன்னைக்கு டைட்டான ஸ்கெடியூல், அதனாலதான் அந்த பேஷண்ட்டை யாராலுமே அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டைம் என்ன பண்றான்னா நர்ஸ் கூட பேசி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா கண்ணாடி முன்னாடி வந்து அவனோட ஹேரை சரி பண்ணிக்கிட்டு அவனோட மசில்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறது ஆனி பாத்துட்டுறாங்க. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்குது, எதுக்காக தான் இந்த டாக்டர் இவ்வளவு சூப்பரா இருக்காங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா மேடம், அங்க இருக்கிற கேஸ் யாருமே அட்டன் பண்ணலையான்னு டைம் கேட்க, அதெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது, சின்ன ஸ்கிராட்ச் மட்டும்தான், இன்டர்னை வச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனி. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் தான் பாப்பேன், இந்த கேஸ் பேல் நான் பார்த்த கேஸோடது தானே, அது கொடுங்கன்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுறான். டைம் யாராச்சும் வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கிரேட் எட்டி எட்டி பாத்துட்டே இருக்கும் போது டைம் அங்க வந்துடுறான். ஆமா, என்ன ஆச்சுன்னு டைம் கேட்க, என்னோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு, அதனாலதான் நான் அவனை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் கிரேட். நான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன், என்னோட கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணவே இல்லைன்னு டைம் சொல்ல, நான் அடி வாங்கிட்டேன், அதனாலதான் என்னோட தலையில அடிபட்டுருச்சுன்னு கிரேட் சொல்ல, அம்மா நீங்க குடிச்சிங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல, நாங்க 2 பேரும் குடிக்கவே இல்லைன்னு கிரேட் சொல்ல, ஏதாச்சும் மயக்கம் வர மாதிரி வாமிட் வர மாதிரி கான்சியஸ் இல்லாத மாதிரி தோணுதான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு கிரேட் சொல்ல, அப்படின்னா ஓகே, உனக்கு அடிப்பட்ட இடத்த நான் பாக்கலாமான்னு சொல்லிட்டு டைம் என்ன பண்றான்னா கிரேட்டோட பக்கத்துல போய் பாத்துட்டு இருக்கான். டைமோட லிப்ஸ பார்க்க அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மாதிரி நடந்ததா விஷன் வந்திருக்குல்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. எல்லா டாக்டரும் எமர்ஜென்சி ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டைம் அப்படியா, அப்ப நீங்க எமர்ஜென்சி டாக்டர் கிடையாதான்னு கேட்டுட்டு இருக்கான். நான் ஒரு சர்ஜன் ஆனி, அந்த ஸ்ட்ரெச்சர் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னது அடினிமே ஆனி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆஸ் எ டாக்டரா ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை தான் டைமும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, கிரேட்டுக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்குது. எல்லாமே முடிஞ்சது, எதுக்காக நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு டைம் கேட்க, டாக்டர் இதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன லாபியில இடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டைம் ஐ எம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். கிரேட்
ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்கன்னு டைம் சொல்ல, என் பேரு டைம், என் பேருன்னு சொல்லிட்டு கிரேட் சொல்ல வரதுக்கு முன்னாடியே டைமே உன்னோட பேரு சொல்லிடுறான். எனக்கு எப்படி உன்னோட பேர் தெரியும்னு நினைக்கிறியா? ஆக்சுவலி பேஷண்ட்டுக்கு கொடுக்க வந்தல புக்கே அதுலதான் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் கிரேட். இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போது கரெக்டா ஆனி அங்க வந்துடுறாங்க. டெய்லி இந்த வுட்ட கிளீன் பண்றதுக்கு நீங்க என்கிட்ட வாங்க, உங்களுக்காக நான் இதெல்லாம் பண்றேன்னு சொன்னதை கேட்டதுடனே ஆனிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன நடக்குதுன்னு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. நான் தான் இந்த பேஷண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணேன், அதனால நான் தான் அதெல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைம் சொன்னதுடனே அதுவும் சரிதான், நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு ஆனி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டாக்டர் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்கலாமா? ஃபியூச்சரை பார்க்க முடியுமா? நீங்க அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்ல அந்த மாதிரி கேஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். சைக்கோ வார்டுல இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். டைல்யூஷன் கான்சியஸ்னஸ் இந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்கும். ஏன் எதுக்காக கேக்குறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். சும்மாதான் கேட்ட, வேற எதுவுமே கிடையாது. என்னோட அடிப்பட்ட இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னதோடனுமே டைம் அங்கிருந்து கிளம்பிட்டுறான். கிரேட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கிரேட்டு டைட்டிலும் சண்டை போட்ட இடத்துலதான் அடுத்த நாள் காலையிலேயே காட்டுறாங்க. நேத்து நைட்டு கிரேட் டைட்டில் 2 பேரும் சண்டை போடும்போது அந்த இடத்துல யாருமே சாகல. ஆனா அடுத்த நாள் காலையில டெட் பாடி இருக்குது. ஆனா அதே ஒரு டெட் பாடி இருந்தா சும்மா இருப்பாங்களா? எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அப்படியே தேடிட்டே இருக்கும்போதுதான் டைட்டில்ல கல்லால அடிச்சிருப்பாங்க கிரேட். அந்த கல் அங்கவே இருக்குது. ஃபைனலா ஒரு எவிடன்ஸ கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன எவிடன்ஸ கண்டுபிடிச்சு என்ன பண்றது? இந்த விஷயத்த பண்ணது யாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே போலீஸுக்கே தெரியாது. ஒரு டெட் பாடி கிடைச்சா அமைதியா இருப்பாங்களா? இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது தானே போலீஸோட வேலை. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா டோன் தான் வேகமா வந்துட்டு இருக்கான். என்னோட பிரதரை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போய் பார்த்தா அவனோட பிரதர் தான். டேய் யாருடா உன்னை இந்த மாதிரி பண்ணாங்க, எதுக்கடா என்னை விட்டு போனன்னு சொல்லிட்டு டோன் கத்திரி கத்திரி அழுதுட்டு இருக்கான். அடுத்த நாள் யூனிவர்சிட்டியில காட்டினா கிரேட் என்ன பண்றான்னா டைட்டிலுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். நேத்து நடந்ததுக்கு ஐம் ரிலீ சாரிடா. ஏன்டா என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிற, ப்ளீஸ்டா எனக்கு ரிப்ளை பண்ணுடான்னு சொல்லிட்டு கண்டினியூஸா மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் கிரேட். கிரேட் வியூ என்கிட்ட சொன்னா நீ தான் ஹெல்ப் பண்ணியாமே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மோட் சொல்ல, எனக்கும் வியூ மேல அக்கறை இருக்குது, அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான் கிரேட். அம்மா வியூ அங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் மோட் கேட்க, அவன் தான் என்கிட்ட சொன்னான், அதனாலதான் நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். கிரேட் நான் சொல்ல மறந்துட்டேன், வியூ இதுக்கு அப்புறமா டைட்டில் மேல கேஸ் ஃபைல் பண்ண போறதா சொல்லியிருந்தா. அவனை பார்த்து தொடங்கி இதெல்லாம் அவன் கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு மோட் அங்கிருந்து கிளம்பிடுறா. கிரேட் என்ன பண்றான்னா அவனோட காரை பார்க் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு டைட்டில் வந்துடுறான். கிரேட் நேத்து நைட் எதுக்காக நீ எனக்கு துரோகம் பண்ணன்னு கேட்டுட்டு இருக்கான் டைட்டில். டே நான் உனக்கு துரோகம் எல்லாம் பண்ணல, நேத்து நைட்டு விட்டு இருந்தா நீ அவனை கொண்டு இருப்ப, அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான் கிரேட். நான் கொல்ல போறேன்னு உன்கிட்ட யார் சொன்னாங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான் டைட்டில். கொல்லாம அவனை வச்சு சாமியை கும்பிட போற கார் டிக்கில எதுக்காகடா நீ அவனை அந்த நிலைமையில வச்சிருந்த, அதனாலதான் எனக்கு பயமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் நீ பண்ணது என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் பையன் என்ன பண்றான்னா கிரேட்டை புடிச்சு அடிக்கவே ஆரம்பிச்சிடுறான். உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு டைட்டில் கழுத்தை நெரிக்கவே ஆரம்பிச்சிடுறான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு டைம் வந்துடுறான். அப்படியே அவனோட மசில்ஸ் எல்லாம் சொல்லவா வேணும், என்னம்மா இருக்குது, பயங்கரமா அடிக்கவே ஆரம்பிச்சிடுறான். ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு டைம் சொல்ல, கூடிய சீக்கிரத்துல நீ என்ன பாப்ப, அப்பதான் நான் யாருன்ற விஷயம் உனக்கு தெரியும் சொல்லிட்டு டைட்டில் அங்கிருந்து கிளம்பிடுறான். கிரேட் டைம் 2 பேர் கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசிக்கல. டாக்டர் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலியான்னு கேட்டுட்டு இருக்கான். டாக்டர்னா எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு ஏதாச்சும் இருக்குதா என்ன, என்னோட ஃப்ரெண்டு பார்க்கதான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு கிரேட்டை பார்த்தா ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கான். ஆமா அது யாருன்னு கேட்டுட்டு இருக்கான். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிடுறான். உங்ககிட்ட கேட்டதுக்கு ஐம் ரிலீ சாரி, எனக்கு உங்களை நினைச்சு கவலையா இருந்தது, அதனாலதான் நான் கேட்டேன் டைம் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க உங்களோட ஃப்ரெண்ட போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கிரேட். மறுபடியும் அந்த பையன் வந்தா நீ என்ன பண்ணுவ, உனக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்தா 24/7 நீங்க என் கூடவா இருக்க முடியும், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, என்னோட பில்டிங் பக்கத்துல தான் இருக்குது, கொஞ்ச நேரத்துல நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட லைன் ஐடியை சேஞ்ச் பண்ணிக்கலாமா, எப்பயாச்சும் தேவைப்படுன்னு சொல்லிட்டு டைம் என்ன பண்றான்னா கிரேட்டை பார்த்தா ஒரு மாதிரியாவே இருக்கான். உனக்கு வேணான்னா எனக்கும் வேணான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்புனான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனோட லைன் ஐடி QR கோட காட்டிட்டு இருக்கான். டைம் என்ன பண்றான்னா ஸ்கேன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் காலையில 11 மணி ஆயிடுது. கோனோட கேம்பிளிங் பிளேஸ்ல காட்டினான். அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாமே அவங்களோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும்போது சடனா அவங்களோட கம்ப்யூட்டர் எல்லாமே ஹேக் ஆயிடுது. இதெல்லாம் கேள்விப்பட்டதோட இனிமே கோனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. இன்னொரு பக்கம் டோனை காட்டினா அவனோட தம்பியோட போட்டோ வச்சுக்கிட்டு ஓன் அழுதுட்டே இருக்கான். கோனுக்காச்சும் போன் பண்ணி பேசுவோன்னு சொல்லிட்டு போன் பண்ணா கோனு போன் அட்டன் பண்ணிடுறான். சடனா அந்த நேரம்னு பார்த்து
கோனோட ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு அவனோட ஹெட் எம்ப்ளாயி வந்துடுறாரு. யார் ஹேக் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதான்னு கேட்டுட்டு இருக்கான் கோன். அதைத்தான் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆனா இன்வெஸ்டிகேட்டரோட ஹெல்ப் இல்லாம இந்த மாதிரி யாராலும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோன் என்ன பண்றான்னா, டோன் நான் உங்க கூட அப்புறமா பேசுறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்காக கோன் என்ன பண்றான்னா அவனோட அங்கிளை பாக்குறதுக்காக தான் போயிருக்கான். உன்னோட அப்பாவுக்கு அடுத்தது இந்த பொசிஷன் நீ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா உனக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்குது போல. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, இது யார் பண்ணாங்கன்றது கூட எனக்கே தெரியும் சொல்லிட்டு இருக்காரு. அங்கிள் இது யார் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க கோன். கண்டிப்பா எனக்கு தெரியாம இதெல்லாம் எப்படி நடக்கும்? மிஸ்டர் வாஞ்சாய் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரை தவிர இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது நீனே சொல்லு. அவரோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா கூட அவர்கிட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீ என்ன பண்றனா அமைதியாரு, மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா மாமா வேலை பார்த்துட்டு இருக்காரு அங்கிள். கோனை என்ன பண்றாங்கன்னா ஃபா கூட சேர்த்து அனுப்பிடுறாங்க. ஃபா அங்கிள் இதெல்லாம் எப்படி பண்ணாரு, அதை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? அப்படி தெரிஞ்சா நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அதெல்லாம் எப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா நீ என்கிட்ட கால் பண்ணி சொல்லலாம். உன்னோட ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஃபா என்ன பண்றேன்னா செடியூஸ் பண்ற மாதிரி அவளோட தைய தடவிட்டே இருக்கா. ஒரு பிசினஸ் நல்லபடியா ரன் பண்றதுக்காக என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கே கடுப்பா இருக்குது. ஆனா என்ன பண்றது, கோனோட நிலைமை அந்த மாதிரி, அதனாலதான் அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டோனை காட்டினா பயங்கரமா அவனோட தம்பி போட்டோ வச்சுக்கிட்டு அழுதுட்டே இருக்கும் போது யாரோ காலிங் பில்ல பிரஸ் பண்ணிட்டே இருக்காங்க. யாருடன் போய் பார்த்தா இன்ஸ்பெக்டர் தான் நின்னுட்டு இருக்காரு. சார் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு டோன் கேட்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன், நானும் இந்த ஏரியாவில தான் இருக்கேன், ஏதாச்சும் எசக்கு புசுக்கா நடந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டோன் அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களோட தம்பியை கொலை பண்ணவங்கள கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு உங்களோட கண்ணு முன்னாடி நான் நிறுத்துவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சார் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க? எப்படியும் என்னோட தம்பியை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். அப்படியே கண்டுபிடிச்சாலையும் நம்மளோட சட்டத்துல இருக்கிற ஓட்டை வச்சு அவன் வெளியே தான் வரப்போறான். இதனால எனக்கு எந்த யூஸும் கிடையாது, தயவு செய்து இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு டோன் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலி கோனுக்கு கீழே கேம்பிளிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு தான் அந்த ஃபைலை திருடிட்டு வந்து ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. அந்த பர்சனோட பேக்க மட்டும் தான் காட்டுறாங்க, ஃப்ரண்ட்டை காட்டல. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.